பார்க்க போறோம்னா இன்னைக்கு எந்த ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோவும் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டை நம்ம கிளியர் பண்ணுற வரைமா ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழிலேருந்து முட்டை வந்துச்சு, எனக்கு முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆனது. இதை நான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஓகே, முடிவே பண்ணிச்சு. ஓகே சொல்லு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரியே போட்டு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஹென் அப்புறம் எக்கு இந்த மாதிரி எழுதிட்டு இருங்க. இந்த மாதிரி முட்டையிலேருந்து கோழி வந்து கோழிலேருந்து முட்டை வந்து அதுதான் இந்த ஒரு கன்ஃபியூஷன். இது நம்ம வந்து எதுவுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இல்லைங்க, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வழியால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசிடி எழுதிக்கலாம். ஏபிசிடி இஎஃப்இ எழுதிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஏபிசிடி எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அறிவாளியால் யாரும் உங்களுக்கு சொல்லி தர முடியும். ஃபஸ்ட்டு எக்கு ஹென்னு ரெண்டு பேர் இருக்கா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் எக்கு ஹென்னு எல்லாம் எங்கே இருக்குன்னு லெட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எக் ஏபிசிடி இஎஃப்ஜி ஏபிசிடிஇ. ஸோ இ ஃபார் எக். ஸோ இது ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹென் ஹெச் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ வந்து தி ஃபஸ்ட் தி செகண்ட். இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள். கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா? முட்டையிலேருந்து தான் கோழி வந்திருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் முட்டையிலேருந்து தான் கோழி. இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வாயா குழந்தைல பார்ப்பானுங்க. ஸோ எல்லோரும் உங்களே தான் பார்ப்பாங்க, என்ற இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான்ட்டு தான். அதெல்லாம் நம்மளோட வித்தை தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட டவுட்டும் கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். எல்லாத்தையும் நம்ம ஆர்கேவிக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்த்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பை பை.